முன்னாள் எம்எல்ஏ மற்றும் திமுகவின் தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. உண்மையாலேயே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பாவம் என்னென்னத்தையோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கண்டதையும் உளறிட்டு வந்துட்டு இருக்காரு. தாவேகாவுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லி பயங்கரமான காமெடிகள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நியூஸ் கார்ட பாருங்களேன். காவி சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவி என்பது இதன் மூலம் உறுதியாகி விட்டது. திராவிடர் கழகத்தின் நீட் எதிர்ப்பு பரப்புரைக்கு அனுமதி மறுத்த தாவேகா அரசுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். அதாவது இந்த நீட்டுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி இந்த தீகா அனுமதி கேட்டிருக்கு. தீகாவுக்கு தாவேகா அரசு அனுமதி கொடுக்கல. அதுக்காக தாவேகாவுடைய கொடி கலர் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி சிவப்பு மஞ்சள் அது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தா காவி தான் வரும் அப்படின்றத மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க. பாருங்க, நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்றதுக்கு இவங்க அனுமதியே கொடுக்கல அப்படின்ற மாதிரி முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் கதறிட்டு வராரு. திரு விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா மரியாதை நிமித்தமாக பல தலைவர்களை அவர் சந்திச்சாரு, வாழ்த்து பெற்றாரு, ஆசீர்வாதம்லாம் வாங்கினாரு. அதுல தீகாவும் ஒண்ணு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதிலிருந்து இப்ப வரைக்கும் தீகாவுக்கு எதிராக, தீகாவின் கொள்கைகளுக்கு எதிராக பெருசா அவர் எந்த விதமான கருத்தும் பதிவு செய்யவே இல்ல. திமுக ஆட்சியை பாராட்டுவதற்காக மட்டும்தான் திரு வீரமணி அவர்கள் வாயவே திறப்பாரு. மத்தபடி அவரு இங்க என்ன நடந்தாலும், திமுக ஆட்சியில என்ன நடந்தாலும் அவரு வாயை திறக்கவே மாட்டாரு. வாயை திறந்ததும் கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நீட்டுக்கு எதிராக, இடபிள்யூஎஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லி தாவேகா கிட்ட அனுமதி கேட்டிருக்காரு. தாவேகா தரல. எனக்கு என்ன புரியலன்னா, இந்த நீட்டும் இடபிள்யூஎஸும் இப்ப வந்ததா, நேத்திக்கு வந்ததா? திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அதை கொண்டு வந்தாரா? கிடையாது. அது பல வருஷமா இருக்கு. திமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்த அந்த 5 வருஷம் இவங்கலாம் எங்க போனாங்க? என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் இல்லவே இல்ல. தமிழக அரசு நினைச்சாலும் இடபிள்யூஎஸ் தமிழகத்துல அமல்படுத்தவே முடியாது. மத்திய அரசு சார்ந்த தொழில் துறைகள்ல மட்டும்தான், கல்வி நிறுவனங்கள்ல மட்டும்தான் இடபிள்யூஎஸ் அப்படின்றது இருக்கு. தமிழகத்துல இல்லவே இல்ல. இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்றது தமிழகத்துல இல்லவே இல்ல. இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதிராக போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு அரசு கிட்ட இவங்க அனுமதி கேட்டா அந்த அரசு எப்படிங்க கொடுக்கும்? எப்படி கொடுக்கும்? சொல்லி வச்ச மாதிரி. ஸ்டாலின் மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி தாவேகா அரசுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. புரியல. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்டா பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் சொல்றாங்க. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம்லாம் இல்லையா? இவங்கள மாதிரியான நபர்களுக்கு நீட் அப்படின்றது பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனை திரு விஜய். திரு விஜய் அவர்களை எப்படியாச்சும் பதவி இறக்கம் செய்யணும். அவருக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு வேலையை தான் இப்போ திமுக ஆரம்பிச்சிருக்கு. திமுக பின்னாடி இருந்து இது போன்ற விஷயங்களை நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்த திமுக பண்ணிருக்கு. இந்த சிஜேபி போராட்டம், கரப்பாம்பூச்சிகள் போராட்டம் நாடு முழுக்க நடந்தது. ஓகேங்களா? ஆனா தமிழகத்துல எப்படி இந்த ஒரு போராட்டம் நடந்தது? இங்க நடந்த இந்த ஒரு கரப்பாம்பூச்சி போராட்டமானது வெறும் நீட்டுக்கு எதிராக, நீட் பேப்பர் லீக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக மட்டும் நடக்கல. தமிழகத்துல தாவேகா அரசுக்கு எதிராகவும் இந்த போராட்டத்தை திசை திருப்பினாங்க. தாவேகா அரசை கண்டித்து இவங்க போராட்டம் பண்ணாங்க. தாவேகாவுக்கும் இவங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம கரப்பாம்பூச்சி போராட்டத்துல தாவேகா எதிர்ப்பு கோஷமானது போடப்பட்டது. திரு வீரமணி அவர்கள் இந்த நாடகத்துல சேர்ந்துகிட்டு அவர் பங்குக்கு அவரு கோமாளித்தனமான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிஸ்ட் தாவேகா கூட கூட்டணியில இருக்கு. அவங்க தலைமையில தான், அவங்க ஆபீஸ்ல தான் இங்க கரப்பாம்பூச்சி போராட்டமே நடந்திருக்கு. அந்த இடத்துல தான் தாவேகாவுக்கு எதிரான கோஷங்கள், தாவேகாவுக்கு எதிரான கருத்துக்கள் அங்க பதியப்பட்டிருக்கு. இவங்க கூட்டணியில இருக்காங்க. கூட்டணியில இருந்தாலும் தாவேகாவுக்கு எதிராக இவங்க போராடுறாங்க. இவங்களே தான் திமுக கூடவும் கூட்டணியில இருந்தாங்க. திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல அவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தது. அந்த காலகட்டங்கள்ல இவங்க திமுகவுக்கு எதிராக வாயை திறக்கல, ஒரு வார்த்தை பேசல. 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுக தோல்வி அடையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக தான் திமுகவுக்கு எதிராக இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தாங்க. பாருங்க, விஜய் எப்படி உங்களை ஏமாத்துறாரு பாருங்க. நீட்டுக்கு எதிராகத்தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் பேசுறாரு. ஆனா நீட்டுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு சொன்னா அந்த போராட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்றாரு. இதன் மூலியமாகவே தெரியுது இல்லையா, இவர் பாஜகவின் பி டீம் தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் திருந்துவதற்கு வாய்ப்பே கிடையாது மக்களே. 5 வருஷமா மூடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன 5 வருஷமா கோமாளியா இருந்தீங்க? அப்பெல்லாம் நீட் இருந்தது தானே. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து நீட் தேர்வுகள் நடந்துகிட்டு தானே இருந்தது. அப்பெல்லாம் எங்கெங்க போனீங்க? அப்பெல்லாம் ஏங்க போராட்டம்லாம் பண்ணவே இல்ல? திமுகவுக்கு எதிராக ஏங்க நீங்க வாயை திறந்து பேசவே இல்ல? அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுக என்ன மாதிரியான சதித்திட்டங்களை போட்டாங்களோ, தொடர்ந்து அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்து அவங்கள சரியா ஆட்சி செய்ய விடாம தடுத்தாங்களோ, அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ திரு விஜய் அவர்களுக்கு எதிராக இவங்க யூஸ் பண்றாங்க. அதே பேட்டர்னை தான் இப்போவும் இவங்க ஃபாலோ பண்றாங்க. சேம் பேட்டர்ன். எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதிமுகவுக்கு எப்படி குடைச்சல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ தாவேகாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. கூட இருக்கக்கூடிய கட்சிகளை வச்சுக்கிட்டே இவங்க குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
திரு விஜய் அவர்கள் பெருந்தன்மையோட இந்த ஒரு விவகாரத்த அணுகவே கூடாது. திரு விஜய் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இத மாரியான நபர்கள அடக்கணும். இவங்க யாருமே அரசியல்வாதிகள் கிடையாது. இவங்க யாருமே இயக்கவாதிகள் கிடையாது. இவங்க யாருமே ஐடியாலஜிஸ்ட் கிடையாது. இவங்க எல்லாருமே ஜஸ்ட் சந்தர்ப்பவாதிகள். திமுகவின் கொத்தடிமைகள். திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள். திமுக கிட்ட பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள். இது போன்ற நபர்களுக்கு திரு விஜய் அவர்கள் ஆதரவாக நிக்கக்கூடாது. பாஜக செஞ்ச மாரி திரு விஜய் அவர்கள் அவங்களுக்கு ஃபேவரா எந்த விதமான விஷயமும் செய்யக்கூடாது. அவங்க ஏதாச்சும் டிமாண்டுகள் முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா, அந்த டிமாண்ட்ஸை திரு விஜய் அவர்கள் நிறைவேற்றவே கூடாது. இப்படிப்பட்ட விவகாரங்கள் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்கள் இன்னொரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு. முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரை கைது செய்ய என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே தாவேக அரசு செஞ்சுட்டு இருக்கு. விச் இஸ் வெரி வெரி குட். கடந்த திமுக ஆட்சியில திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கஜானா மாதிரி தான் இருந்தாரு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் முதல் குடும்பத்துக்கு சேர வேண்டிய பணத்தை சரியான நேரத்துல எவ்வளவு பணம் சேரணுமோ அந்த பணத்தை சேர்த்துட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்திகளாவே வந்திருக்கு. நீங்களும் பார்த்திருக்கலாம். இது போன்ற விஷயங்கள் செஞ்சதுனால தான் திமுகவின் முதல் குடும்பத்துக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்காரு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த முறை கைது செய்யப்படும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆவேசமா வீடியோலாம் போட்டிருந்தார் இல்லையா, அதுக்கான காரணம் இதெல்லாம் தான். ஏன் செந்தில் பாலாஜி மட்டும் தான் கைது செய்யப்பட்டாரா? மற்றவர்கள் கைது செய்யப்படவே இல்லையா? அவங்கள கைது செய்யப்படும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படிலாம் பேசினாரா? மிரட்டாதீங்க, உருட்டாதீங்க, இது மாதிரிலாம் அவர் பேசினாரா? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த அளவு பவரா இருந்தாரோ, எந்த அளவு செல்வாக்கு மிக்க அரசியல்வாதியா இருந்தாரோ, எந்த அளவு திமுக முதன்மை குடும்பத்துக்கு அவ்வளோ நெருக்கமா இருந்தாரோ, அதே அளவுக்கு ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைய வழக்குகள், இது எல்லாத்தையுமே அவர் ஃபேஸ் பண்ணிட்டும் இருந்தாரு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி அதிமுகல இருந்தாரு. அப்போ காசு வாங்கிட்டு வேலை குடுத்ததா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருந்தது. ஒரு வழக்கு ஒண்ணு இருந்தது. அந்த வழக்க போட்டது திமுக தான். திரு ஸ்டாலின் அவர்கள் அது குறித்துலாம் நிறைய பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரு திமுகல வந்ததுக்கு அப்புறமா அது குறித்து பெருசா யாரும் பேசுறதே இல்ல. பட் அந்த வழக்கானது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. ஓகேங்களா? அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு திமுக ஆட்சி காலகட்டத்தில டாஸ்மாக்ல மட்டும் 1000 கோடிக்கு மேல அவரு ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. தாவேகா அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தாவேகால இருந்து குறிவைக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னா செந்தில் பாலாஜி தான். திமுக தரப்புல குறிவைக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னா செந்தில் பாலாஜி தான். குறிவைக்கப்படுவது மட்டும் அல்லாமல் அவர் மீது இருந்த பழைய வழக்குகள் அது எல்லாத்தையுமே தூசி தட்ட ஆரம்பிச்சு அது எல்லாத்தையுமே ரீகால் வேற பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பக்கம் செந்தில் பாலாஜியோடைய பழைய வழக்குகள்லாம் தூசி தட்ட ஆரம்பிச்சு அவரை கைது செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் தாவேகா அரசு இருக்கு. கரூர் விவகாரம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல நாம கண்டிப்பா பழி வாங்கி ஆகணும்னு, அவரை கைது பண்ணி ஆகணும்னு தாவேகா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது போதாதுன்னு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தானாக முன்வந்து வாலண்டியரா வண்டியில ஏறுற மாதிரி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேகா அரசை கவிழ்க்கணும் அப்படின்றதுக்காக எம்எல்ஏ விலக்கு வாங்குறாரு, காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருந்தது. செந்தில் பாலாஜி மீது மட்டும் கிடையாது, அவருடைய சகோதரர் அசோக்குமார் அவர் மீதும் இந்த ஒரு குற்றச்சாட்டானது இருக்கு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்தாரு. முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் அவர் தலைமறைவா இருந்தாரு. முன்ஜாமீன் இப்போ கிடைச்சிடுச்சு. அவரு திருவல்லிக்கேணியில பாத்தீங்கன்னா டெய்லியும் ஆஜராகி கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு வேலையை அவரு சைடுல செஞ்சுட்டு இருக்கும் பொழுது தாவேகா அரசு என்ன பண்ணிருக்கு, டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக லஞ்சத்துறை, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அதிரடி சோதனையை ஆரம்பிச்சிருக்காங்க, ரைடு பண்ணியிருக்காங்க. இந்த ரைடுல செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் குற்றவாளிகள்னு சொல்லி அவங்க சேர்த்திருக்காங்க. 9 சட்ட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 40 இடங்கள்ல அதிரடி சோதனை செஞ்சாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸை கையகப்படுத்தியிருக்காங்க. நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்துக்கு போறாரு. அப்போ அந்த வழக்கை விசாரணை பண்ண நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதுல முகாந்திரம் இருக்கு, செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் முன்வைத்த அவரு முன்ஜாமீன் கேட்டிருந்தார் இல்லையா, அந்த ஒரு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. முன்ஜாமீன்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த நேரம் வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்றதுக்காக திரு செந்தில் பாலாஜி அவர்களை காவல்துறை கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அவர் எங்க போறாரு, யாரை சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களை காவல்துறை கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இதே நேரத்துல தான் தாவேகா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு இடத்துல பேசும்பொழுது மறைமுகமா செந்தில் பாலாஜி அவர்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தாரு. கரூர் விவகாரத்துல எங்களுக்கு பழித்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி மறைமுகமா சொல்லியிருந்தாரு. இந்த முறை திரு செந்தில் பாலாஜி அவர்களை நாம விடவே கூடாது, அவரை கண்டிப்பா நாம கைது செஞ்சே ஆகணும், அவரை சிறையில போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் கிட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காராமா. அரசியல் வட்டாரங்கள்ல இப்போ இந்த ஒரு செய்தி தான் பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற இந்த ஒரு டாபிக் இப்போ ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. பார்ப்போம், கடந்த முறை கைது செய்யப்படும் பொழுது நடந்த நாடகங்கள் இந்த முறையும் நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஒண்ணுங்க,
திரு விஜய் அவர்கள நம்ம பாராட்டியே ஆகணும். நமக்கு தாவேகா மீது 1008 கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும், நாம இந்த ஒரு விவகாரத்தில தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அவங்க எடுக்கக்கூடிய இது மாரியான ஸ்டெப்ஸுக்கு நாம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஆளாளப்பட்ட திமுகவே இவங்க ஆட்டி படைக்கிறாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா நாம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராகி 70, 80 நாட்கள் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திமுக காரங்க ஒப்பாரி வைக்கிறத நிறுத்தவே இல்ல. இப்ப வரைக்கும் பாவம் கத்தி, கதறி, கூச்சல் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும். இப்ப வரைக்கும். முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் பாவம் என்னென்னத்தையோ பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரால அவருடைய தோல்விய ஒத்துக்கவே முடியல, ஏத்துக்கவே முடியல. அது எப்படி நான் தோத்து போனேன் அப்படின்ற மாரி தான் பாவம் அவரு மண்டைய பிடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்படியாச்சும் இந்த அரசை கவிழ்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சதி திட்டங்களும் திமுகல போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு கை குடுக்கவே இல்ல. பார்ப்போம். இனி வருங்காலங்களாச்சும் ஏதாச்சும் உருப்படியா அவங்க செய்வாங்களா அப்படின்றத பார்ப்போம். அப்படி இல்லன்னா, ஓகே இவரு 5 வருஷமா ஆட்சி செய்யட்டும். 5 வருஷம் நாம எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலைகள பார்க்கலாம். 2031 தேர்தல நாம நேரடியா சந்திச்சுக்கலாம் அப்படின்ற மாரி இவங்க முடிவு எடுக்குறாங்களா அப்படின்றத பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக அப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப்பே அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அதிகம். ரொம்ப ரொம்ப காழ்ப்புணர்ச்சி அதிகம். அவங்க மட்டும் தான், அவங்க தான், அவங்கள தவிர்த்து யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புத்தி அவங்களுக்கு இருக்கு. ஸோ தாவேகா அரச அவங்க நிம்மதியா இருக்க விடமாட்டாங்க. கொடைச்சல் குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. 1 இல்லன்னா 1, 1 இல்லன்னா 1, 1 இல்லன்னா 1ன்ட்டு தொடர்ந்து கொடைச்சல்கள் குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. திரு விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவர் கூட நிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா திமுக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. ஸோ திமுகவுடைய பிரஷர பெருசா மண்டையில எடுத்துக்காம, நீங்க செய்ய வேண்டிய வேலைய தைரியமா செய்யுங்க. உங்களுக்கு ஆதரவாக தமிழக மக்கள் இருப்பாங்க. திமுக, அதிமுகவை காட்டிலும் தமிழக மக்கள் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. கம்பேரிட்லி திமுக, அதிமுகவை காட்டிலும் தாவேகாவுக்கு தான் இங்க ஆதரவானது இருக்கு. அவங்க மெஜாரிட்டில வின் பண்ணல. இருந்தாலும் நீங்க வச்சு பாருங்க. இவங்கள காட்டிலும் தாவேகாவுக்கு தான் மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனநாயக ரீதியில பார்க்கும்பொழுதும் கூட தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றது தான் நியாயமாவும் இருக்கும். வந்தே